வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது பருப்புருண்டை குழம்பு. பருப்புருண்டை குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னால், கடலைப்பருப்பு 100 உலக்கு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பு 100 உலக்கு எடுத்திருந்தோம்னா அதை அரை உலக்கில் துவரம்பருப்பு எடுக்கணும். துவரம்பருப்பு எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா, கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்தோம்னா உங்களுக்கு உருண்டை வந்து இறுக்கமாக இருக்கும். துவரம்பருப்பு வந்து சேர்த்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் இருக்குன்னா நைஸாக பல்ல கடிபடாத அளவுக்கு நைஸாக நறுக்கிடணும். தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து நறுக்கி வச்சது ஒரு அரை முடியில் 1/4 முடி தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 முடி வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். அது கூட சோம்பு, கசகசா சேர்க்கணும். கசகசா வந்து மிக்சியில் அரைபடாததுனால முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் அம்மியில் அரைக்கிறதா இருந்தோம்னா கசகசா சேர்த்துக்கிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு வெள்ளைப்பூடு, சோம்பு இதே பருப்போடு சேர்த்து அரைச்சிடணும். தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, 3 தக்காளி பழம், எலுமிச்சம்பழம் கிடையாது, எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துருக்கேன். நம்ம எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன். வடைக்கு மாதிரி நொரன்னு அரைக்கணும். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தேங்காய், இதை மிக்ஸ் பண்ணிடணும். தேவையான அளவு உப்பு, இந்த பருப்புக்கு தேவையான, இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறணும். உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உருண்டை பிடிச்சாச்சு. உருண்டை பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். ஒலை கொதிச்சிட்ருக்கு. வச்சு வேக வச்சுட்டு குழம்பு தாளிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வேக வெட்டி நம்ம பார்க்கலாம். ஒரு அடுப்பில் உருண்டை வெந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அடுப்பில் குழம்பை தாளித்து விட்டுடலாம். குழம்பு தாளித்து கொதித்து வேகிறதுக்கும் அது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம தாளிக்கலாம். 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடு எண்ணெய்னா அந்த மாதிரி சோம்பு, வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் கொஞ்சம் போல் போட்டால் போதும். ஏன்னா இது புளிக்குழம்புனால கொஞ்சம் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டால் தான் வாசமாக இருக்கும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 3 தக்காளி, நல்லா வதங்கட்டும். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு. நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடுச்சு. இந்த டைப்பில் 3 பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் குழம்பு தூள், நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல அந்த குழம்பு தூள், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைச்சல், தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு ஊற்றி கொதிக்க வைக்கணும். தேங்காய் பேஸ்ட்டு, புளி கரைச்சல், தண்ணி தேவையான அளவு குழம்புக்கு உள்ள தண்ணி ஊற்றிக்கணும். அளவு வந்து உப்பு தேவையான அளவு வேறு போட்டிருக்கோம். இப்போ வேறு அளவாக போட்டுக்கோங்க. நல்லா குழம்பு காஞ்சி கெட்டி போட்டோம்னா உங்களுக்கு அதை உருண்டை எடுத்து போட்டுருணும். உருண்டை வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும். நேரம் வெந்திருக்கும்.
எடுத்துடலாம். வெந்துருச்சு, உருண்டை வெந்துருச்சு, எடுத்துடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். எல்லாம் குழம்பு காஞ்சிருச்சு, நல்லா திக்காக வந்துருச்சு. நான் குழம்பு இது உருண்டை போட்டோம்னா இன்னும் திக்காகும். உருண்டையும் வெந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ 2 2 எடுத்து போட வேண்டியதான். சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை போட்டு ஒரு கொதிச்சு வந்தோம்னா இறக்கிடலாம். உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிச்சிடும். இப்போ உருண்டை போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கரம் மசாலா தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். குழம்பு ரெடி. கரம் மசாலா தூள் இறக்க போகையில் தான் போடணும், அதுதான் வாசமாக இருக்கும். ஓகே, பர்ஃபெக்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். டிஸ்பிளேயில் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அளவாக நீங்கள் போட்டு பார்த்தா உங்களுக்கு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு தயார் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் லக்ஷ்மணன்.